நிறைய இடத்துல இல்ல. எப்படி Okay. கொஸ்டின் எப்படி பில்ட் பண்றாங்க என்ன பாயிண்ட் டேரேஷன் கொசைன் இதனோட கான்செப்ட் என்ன இங்கேயே சொல்லிட்டாங்க கொசைன்ஸ்னு கொசைன்ஸ்னா ஒரு ட்ரிக்னோமெட்ரி கான்செப்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு இருக்கும் வித் டேரேஷன் வச்சு அண்ட் பொசிஷன் வெக்டர் வச்சு ஸோ அது எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாமா Okay, sir. ஒரு கியூப் மாதிரி வச்சுக்கோங்க இது ஒரு டாட் டயக்ராம் தான் அதனால நான் டாட் டயக்ராம் போடுவேன் ஏன்னா 3D கான்செப்ட் 3D கான்செப்ட் ஒரு டாட் டயக்ராம் இது 3D டயக்ராம் ட்ரா பண்ணுறேன் பார்த்துக்கோங்க எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க ஆஹ் நம்ம இப்போதைக்கு டைரக்ஷனல் பேஸ் டிபெண்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த இதை எடுக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை நல்லா ஜாயின் பண்ணுறாங்க ஸோ கிடையாது இப்போ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வேணும் அப்போ இங்கே வரான் பார்த்தியா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து மெயின் கான்செப்ட் நம்மளோட பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பாயிண்ட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து மேலே போகிறோம் பாரு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து மேலே போகிறோம்னா நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட அப்போ அந்த கான்செப்ட் படி நம்ம இப்போ டயக்ராம் போட போகிறோம் இவன் வந்து இஜெட் ஆக்சிஸ் இங்கே வர பார்த்தியா இவன் வந்து இஜெட் ஆக்சிஸ் அந்த லைன் மணியே தான் வரும் நம்ம மாற்றி போகிறோம் இந்த லைன் மணியே தான் வரும் வேற எங்கேயும் போகிறோம் இவன் வந்து இஜெட் ஆக்சிஸ் அண்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் இவன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஆல்ரெடி நம்ம பொசிஷன் வெக்டர் எங்கே இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம் கரெக்டுங்களா இதை கியூப் மாதிரி இருக்குதும் கியூப் ஆர் கியூப் பாடி மாதிரி இருக்கும் பட் பொசிஷன் வெக்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிறோம் சப்போஸ் இந்த பாயிண்ட் தான் பொசிஷன் வெக்டராக இருக்குதுன்னா அப்போ அதுலேருந்து நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம் ஆகும் இங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அப்போ இது வந்து பொசிஷன் வெக்டர் எப்படி ட்ரா ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க இங்கிருந்து இங்கே போகுது சரிங்களா இங்கிருந்து இந்த பாயிண்ட் சரியா கண்ணு அப்போ பொசிஷன் வெக்டர் இதுதான் நம்மளுடைய பொசிஷன் வெக்டர் அப்போ இந்த பாயிண்ட் என்ன நோட் பண்ணுறாங்க ஆர்னு நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணுறாங்க ஆர் மட்டும் நோட் பண்ணுறாங்க அப்போ இது வந்து பி ஆஃப் என்ன பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் நோட் பண்ணுறாங்க சரியாம்மா Okay, sir. இது வந்து ஆர்ஜின் ஓ 0,0,0 பாயிண்ட் சரிடா கண்ணு இப்போ இந்த பொசிஷன் வெக்டர் இருக்குது பார்த்தியா இந்த பொசிஷன் வெக்டர் வச்சுட்டு ஒவ்வொரு இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆங்கிளாக ட்ரா பண்ணுறோம் என்னது ஒவ்வொரு டைமென்ஷனும் சப்போஸ் இந்த டைமென்ஷன் இருக்குன்னு வச்சுங்க அப்போ இந்த டைமென்ஷனோட ஆங்கிள் என்னன்னா ஆல்பா பீட்டா கார்பா அப்படின்னு நோட் பண்ணுறாங்க அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் இஜெட் நோட் பண்ணணும்ல அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன யாரும் எக்ஸ்ன்னு சொன்னேன் இவன் வந்து நான் எக்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன் இவன் எக்ஸு இவன் வந்து ஒய் இங்கே வரவன் யார் இஜெட் இங்கே வரவன் யார் இஜெட் சரிங்களா அப்போ நம்ம என்ன நோட் Okay, sir. பண்ணுறோம் ஒவ்வொரு ஆங்கிளும் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொசிஷன் வெக்டர் வந்து இங்கிருந்து இங்கே வராங்க பார்த்தியா இவன் வந்து ஆல்பா இங்கிருந்து இவன் வரவங்க பேர் ஆல்பா அதே மாதிரி அடுத்தது யார் ஒய் ஆக்சிஸில் இங்கிருந்து இங்கே வரான் பார்த்தியா இவன் வந்து பீட்டா அடுத்தது யார் இவன் இந்த ஆர் வெக்டர் இங்கே இருக்கிறான் பார்த்தியா அப்போ இங்கிருந்து இங்கே இவன் வரான் பார்த்தியா இவனுக்கு பேர் என்னது ஆல்பா பீட்டா காமா சரிங்களா Okay, sir. சரி அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் காஸ் ஆல்பா என்ன காஸ் பீட்டா என்ன காஸ் காமா என்ன அதனோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதனோட வேல்யூஸ் தான் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ஷன் கொசைன்ங்கிறாங்க காஸ் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் காமா சரியாம்மா Okay, sir. சரி இது எப்படி கண்டுபிடிக்கிறது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சரி ஃபஸ்ட்டு வந்து காஸ் ஆல்பாங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட்டர் வந்து இதனோட வேல்யூ வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறாங்க இது வந்து ஆர்னு வச்சுக்கிறாங்க அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட் வேல்யூ இதனோட டிஸ்டன்ஸ் ஒய்னு வச்சுக்கிறாங்க அது வந்து ஆர்னு வந்துடும் இஜெட் கோஎஃபிஷியன்டோட வேல்யூ இது இஜெட்னு வச்சுக்கிறாங்க அண்ட் ஆர்னு வச்சுக்கிறாங்க சரியாடா கண்ணு Okay, sir. அவள் பொசிஷன் வெக்டர் இங்கே தான் இருக்கிறாங்க அப்போ இங்கே வச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் பர்பண்டிகுலர் டாட் லைன் ட்ரா பண்ணுங்க டம்மி லைன் ட்ரா பண்ணுறீங்க ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணுறீங்க பர்பண்டிகுலர் டாட் லைன் ட்ரா பண்ணுறீங்க சரிங்களா அப்போ இங்கிருந்து இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு என்னது பொசிஷன் வெக்டர் போயிடும் கரெக்டுங்களா எங்கே பொசிஷன் வெக்டர் இங்கே இருக்கிற மாதிரியா இங்கே இந்த பாயிண்ட் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ அங்கேருந்து நம்ம ட்ரா பண்ணணும் சரிங்களா அப்போ அதுக்கு அந்த மாதிரி யோசிச்சு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி ஆல்ரெடி இருக்குது ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் காஸ் ஆல்பா ஜென்ரல் நான் வச்சுக்கோங்க அந்த டயக்ராம் வச்சுட்டு காஸ் ஆல்பாவோட வேல்யூ என்ன அண்டு சைன் ஆல்பாவோட கிடையாது காஸ் பீட்டா அண்டு காஸ் காமா இது 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா என்னென்ன வேல்யூ காஸ் ஆல்பா காஸ் ஆல்பா
காஸ் பீட்டா அண்டு காஸ் காமா. சரிங்களா? எது? அந்த ஓகே பொசிஷன் வெக்டர் வச்சுட்டு. அந்த பொசிஷன் வெக்டர் வச்சுட்டு இதனோட ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ் பை ஆர், இது எக்ஸ் கோஆர்டினேட்னால, இது வந்து ஒய் கோஆர்டினேட்னால ஒய் பை ஆர், காஸ் காமாவோட வேல்யூ பை ஆர். இந்த மாதிரி நோட் பண்றாங்க. இதுதான் நம்மளுடைய பொசிஷன் வெக்டரோட கொசைன் ஃபார்முலா. சரியாடா கண்ணு? ஓகே சார். சரி கண்ணு. அப்ப இதை வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா, இது ஆல்பா பீட்டா காமாங்கிறது ஒரு ஆங்கிள் தான். அப்ப அந்த ஆங்கிள் வேல்யூ தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்ப அந்த ஆங்கிள் வேல்யூ தெரியணும்னா அவன் என்ன சொல்றான்னா, அந்த காஸ் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் காமாவை என்ன எடுக்க சொல்றான்னா, எல் எம் என். யார? காஸ் ஆல்பா காஸ் பீட்டா அண்டு காஸ் காமா. சரிங்களா? அந்த எல்எம்னு எடுத்துட்டா நம்மளோட எக்ஸ் வேல்யூ என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு என்ன கிடைக்கும்? எல் இன்ட்டு ஆர்ஆர். எக்ஸ் வேல்யூ என்னவா? இதுக்கு பதிலாக எல் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூக்கு பதிலாக எல். அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக என்ன கொடுக்க போறீங்க? எம். இந்த வேல்யூக்கு பதிலாக என்ன கொடுக்க போறீங்க? என். அப்போ எக்ஸ் ஒய் இஜெட் கண்டுபிடிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு எல்ஆர், ஒய் ஈக்குவல் டு எம்ஆர் எம்ஆர். அண்ட் என் ஈக்குவல் டு என்ஆர். எஸ் சார். கரெக்டுங்களா? சாரி, எஸ் சார். இஜெட் ஈக்குவல் டு இஜெட். தேங்க்யூ. இஜெட் ஈக்குவல் டு. சரிங்களா? ஓகே சார். அப்போ இதுலேருந்து நமக்கு வேல்யூஸ் கிடைக்குது பார்த்தீங்களா? திஸ் வேல்யூஸ் கால்ட் டைரக்ஷன் டெஸ்ட். என்ன சொல்றாங்க? எல்ஆர் கமா எம்ஆர் கமா என்ஆர். ஓகே. அப்போ இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? டைரக்ஷன் ரேஷியோ. டைரக்ஷன் ரேஷியோ. அப்போ இந்த வேல்யூஸ் பேர் என்ன சொல்றாங்க? டைரக்ஷன் கொசைனா இருந்ததுன்னா இந்த வேல்யூஸ் பேர் என்ன சொல்றாங்க? டைரக்ஷன் ரேஷியோ. ஓகே. புரியுதாமா? இது எல்லாமே ப்ராப்ளத்தை கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லிக்கிறோம். அப்போ அதுல இருந்து நம்ம எப்படி வருது என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். ஒரு இந்த வெக்டர்லாம் நம்மளுக்கு டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்னவா கிடைக்கும்? டைரக்ஷன் கொஸ்டினோட ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை வச்சு நிறைய கொஸ்டின் வரும். எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும்? 1ன்னு வரும். அதோட மீனிங் என்னன்னா, cos squared alpha plus cos squared beta plus cos squared gamma equal to 1. இதுதான் நம்மளுடைய டைரக்ஷன் கொஸ்டினோட ஃபார்முலா. ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதனோட ரிசல்ட் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்லைன்னா வந்து அது வந்து டைரக்ஷன் கொஸ்டினாக இருக்கும். சரியாடா கண்ணு? ஓகேங்க சார். அப்போ நம்ம பொசிஷன் வெக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த டைரக்ஷன் கொஸ்டின் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோ அதனோட